அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அக்பர் சார், நான் ஷெஹ்சாத் அமீன். அதுங்க பொதுவாக ராத்திரியில தான் வெளியே வருது. எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் கோழிகளை வளர்த்துட்டு வராங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா அதுங்களோட சடலம் தான் கிடைக்கும். அதுலயும் தெருல அங்கங்க சிதறி இருக்கிற அதுங்களோட மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு துண்டுகள் தான் கிடைக்கும். அப்போ போலீஸோட ஸ்பெஷல் யூனிட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ சார், உங்களுக்கு போலீஸை பத்தி தான் நல்லா தெரியும்ல. சரி, இதுக்கு நடுவுல உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறீங்க? இதோ இப்படிதான். உங்களுக்கு எப்ப இருந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு? இது பாத்தீங்கன்னா 3 மாசமா இருக்குதுங்க. இங்க இத பாருங்க. இது மட்டும் இல்லைன்னா முழுசானா பைத்தியம் ஆயிருவனுங்க. அப்புறம் இந்த ஏரியால உங்கள மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. என் தோசுங்க இருக்காங்க, அப்புறம் என் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. எல்லாரும் முழுசா மிருகமா மாறிட்டாங்க. இந்த பேட்ச் போட்டுக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கா? இது தற்காலிக தீர்வா உங்களுக்கு தோணலையா? இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன? மிஸ்டர் ரஹீம், இந்த எல்லா மக்களும் கைவிடப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணலையா? முதல் விஷயம், மேயர் என்கிட்ட ஓரங்கி நகரத்தை பத்தி கேட்காம இது வரைக்கும் ஒரு நாள் கூட கடந்து போனதே இல்ல. நான் இப்பதான் அவர்கிட்ட போன் பேசிட்டு வந்தேன். மேயராலையும் ஸ்பெஷல் கமிட்டியாலையும் தான் இந்த பெருந்தொற்று இன்னும் நகரம் பூரா பரவாம இருக்கு. எங்களுக்கும் புரியுது. மிஸ்டர் கிரெக் எவன்ஸ், அவர் மனைவி இந்த நோயின் முதல் அலையோட மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல் சர்வைவர். இந்த தருணத்துல உங்க மனைவியோட நிலைமையை பத்தி விவரிக்க முடியுமா? அவ இன்டென்சிவ் கேர்ல இருந்து வெளியே வந்து சேஃபா இருக்கா. எல்லா அறிகுறிகளும் பாசிட்டிவா இருக்கு. டாக்டர்ஸும் நாங்களும் அவ நல்லாயிடுவான்னு நம்பிக்கையோட இருக்கோம். ஆனா அந்த நோயோட இந்த கட்டத்துல பேச்சஸ் வேலை செய்யலன்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் எவன்ஸ். இல்ல, வைரஸ் பரவாம இருக்கிறதுக்கு அவளோட மூளை செயல்பாட்டை குறைக்கிறதுக்காக இப்ப அவளை செயற்கையான கோமால வச்சிருக்காங்க. இவரு 2 நாளாவே கண்ணே திறக்கல. இவரு பேட்ச் போட்டிருந்தாரா? இல்ல, டெஸ்ட் ரிசல்ட்டும் இன்னும் வரல. அவங்க ஸ்டடியா இருக்காங்க கிரெக். நாங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க வைட்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, கேனும் தெளிவா தான் இருக்கு. நாம மருந்து கொடுக்கறத நிறுத்தினா மாற்றத்தை பார்க்கலாம். அவங்க அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இன்னும் இதை முடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க அந்த நம்பர்ல இருந்து இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த டர்பைன் டீல்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க.
திரும்பவும் அவங்கள UAE ஆஃபீஸில் மீட் பண்ண ஜென்சன் அனுப்புகிறோம். சரி, எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. உள்ளூர் சரக்குக்கு எப்ப மாறின? எங்க ஆளுங்க விலையை ஏத்துனதுல இருந்து. Cheers. Cheers. ஓ, என்ன இப்படி இருக்க? ஓ, கொஞ்சம் இதை பாக்குறியா? அதுல கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. என்னது இது? வேண்டேனாச்சு. இதுதான் எதிர்காலமா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன்னை டிவில பார்த்தேன், நல்லா இருந்தது. ஒரு பிரச்சனையே இல்லைன்னு மறுத்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்னா இந்த இடம் கண்டிப்பா சொர்க்கமா இருக்கும். கிரேக், 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 நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னால இந்த இடத்தை விட்டு வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த இடத்தை இப்படி ஒரு சோதனை கூடமா நடத்துறது நீங்க நிறுத்துனீங்கன்னா இந்த இடம் இப்படி ஒரு நரகமா இருக்காது. இந்த ஆளு ஃபரான். சில சமயம் பார்க்கிங் லாட்டில் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அவன் பைக்கை வாங்குவா. ஒரு நாள் அவள் சிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வண்டியை ஓட்டலான்னு முடிவு பண்ணா. கண்டிப்பாக ஃபரான் உன்னை விட மாட்டான்னு நான் சொன்னேன். அவள் அவனுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்னு சொன்னா. வெளியே போய் திருப்பத்திலேயே பேங் நேராக காரில் மோதிட்டா. அதுவும் சாதாரண கார் இல்லை, அது லேப் இன்சார்ஜோட காரு. நல்ல வேளை யாருக்கும் அடிப்படலை. ஆனால் அவங்க அப்பா வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவளை பிரச்சனையிலேருந்து கூட்டிகிட்டு போனார். ஒவ்வொரு நாளும் என் மனசுல அவளை உயிரோட வச்சுக்க ஒரு புது வழியை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்ல அவ படுத்திருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி என் வாழ்க்கையில இந்த இடம் இருந்ததையே எப்படியாவது மறந்துடணும்னு விரும்புது. இது வெளிப்படையான உண்மை விகாஸ். தினக்கூலிய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் நிறைஞ்ச குப்பம் இது. நான் இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு இங்க பல விஷயங்கள் நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. கிட்ட வராத, பின்னாடி போ. காலையில இருந்து துரத்திக்கிட்டு இருக்கேன். 6 பேரை கொண்டுட்டேன், இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். நீ யாரு? இங்க என்ன பண்ற? நீ இவன் கூடயே இரு, நான் மத்த இடத்த செக் பண்ணிட்டு வரேன்.
சார் உங்களை எங்கே இருக்க சொன்னார்ல, எங்க போறீங்க? எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, உன் கையில என்ன ஆச்சு? என்ன சொன்ன? காரை விட்டு வெளியே வந்தியா? ஆமா. கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை காலி பண்ணியிருப்பான்னு சொல்லு. சரி, நேரம் நல்லா இருக்கு. சட்டையில் அவன் ரத்தத்தோட போயிடுச்சு. யூ ஆர் லக்கி, ஏன்னா டெஸ்ட்ல நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஹலோ, மிஸ்டர் கிரேக் எவன்ஸ் தான் பேசுறீங்களா? நீங்க யாரு? என் பேர் ஆமினா. நான் தான் அந்த பேப்பர்ஸை வச்சுட்டு போனது. சரி, அதை எனக்காக தான் வச்சீங்களா? ஆமா மிஸ்டர் எவன்ஸ். ஏன், இதுல என்ன இருக்கு? நான் உங்களை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்க்கணும். எம்என்2 பத்தி பேசுறதுக்காக. இவ்வளோ தூரம் உங்களை இங்கே வர வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. என் கணவரோட பேரு ஷிசாத் அமீன். செய்யாரால ரிப்போர்ட்டரா இருக்காரு. ஆமா, அவரை நான் பார்த்துருக்கேன். அதாவது டிவியில பார்த்துருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி அவரு காணாம போயிட்டாரு. அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு நினைச்சாரு. ஆதாரம். ஏதோட ஆதாரம்? சரியா தெரியல. அது ஏதோ ஒரு பேட்சை பத்தி, நோயை பத்தி. இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்க கூடாதுன்னு அவருக்கு வார்னிங் வந்தது, இந்த விஷயத்தை விட சொல்லி. ஆனா அவரு ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. மிஸ்ஸஸ் அமீன், எனக்கே அந்த பேப்பர்ஸ் அனுப்புனீங்க? நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என் கணவரோட உயிர் ஆபத்துல இருக்கு.
உங்க கதையை கேட்க இது சோகமா ஒன்றும் கதை இல்ல கிரேக், உண்மை. இது போலீஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க பேசுறது கடத்தல பத்தி. அப்புறம் இதுல என்னெல்லாம் இருக்கும்? நீங்க அமெரிக்கன், உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் உங்களை டிவில பார்த்ததும் உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு முடிவு பண்ணேன். நீங்க உங்க ஊர்ல யார்கிட்டயாவது பேசி உண்மையை எப்படியாவது. இல்ல, இது போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்க ஒரு மாத்திரை அட்டையை கொடுத்துட்டு தினமும் 2 மாத்திரையை சாப்பிட சொன்னாங்க. அப்ப அவங்க டெஸ்டிங்காகவும் மருந்து கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஆனால் இதில் கையெழுத்து வாங்கினாங்க. இதில் எல்லாமே இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கு. அவ தினமும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதான் சின்ன சின்ன பச்சை மாத்திரைங்க. திடீர்னு ஒரு நாள் தலை சுற்றி கீழே விழுந்துட்டா. நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். ஆனால் அவ வழியிலேயே இறந்துட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மருந்து தான் சொல்றீங்களா? சந்தேகமே இல்லை தம்பி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மருந்து தான். கிரேக், கிரேக், சில சமயம் வேலை செய்ய அங்க போவாரு. இந்தாங்க அந்த கீ. ஹலோ.
யாரு? என் பேரு கிரேக். நான் வந்து ஷெசாத்தோட ஃப்ரெண்ட், அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட். கீய அவர் ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. நான் எதிர் வீட்டில் தான் இருக்கேன். சில சமயம் நான் அங்கே போகும்போது அவர் நைட்டு முழுக்க எதுவும் பண்ணாமல் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. மற்ற நேரங்களில் எனக்கு கதவு பின்னால் இருந்து சத்தங்கள் கேட்கும். ரொம்ப சத்தம் கேட்கும். ஒரே சண்டையாக இருக்கும். அவரு காணாம போன அன்னைக்கு ராத்திரி அவரு ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தாரு. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க நடந்துகிட்டே இருப்பாரு. அவர் யாரையாவது பார்க்க போறதா உங்ககிட்ட சொன்னாரா? ஏதாச்சும் பேராவது? இல்ல, ஆனா அவரு என்னோட செல்போனை யூஸ் பண்ணாரு. அவரோட செல்போனை யூஸ் பண்ண விரும்பலன்னு சொன்னாரு. நான் அதை பார்க்கலாமா? ஆ. ஹலோ, என்னோட பேரு கிரேக் எவன்ஸ். நான் ஷிசா தமேனோட ஃப்ரெண்ட். இன்ஜெனிக் எங்களோட ஒரு முக்கியமான கிளைண்ட். அப்புறம் நாங்க பல மருந்து கம்பெனிகளோட வேலை செய்யறோம். அதுல இதுவும் ஒண்ணு. மிஸ்டர் ஷெஷாத், இந்த ப்ராசஸ்ல நாங்க ஒரு முக்கியமான பார்ட். பல நோய்களுக்கான மருந்து நாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட், இதுல பல பேருக்கு ஏற்கனவே நோய்கள் இருந்திருக்கு. அவங்க டாக்டரை பார்க்கவும் மருந்து வாங்கவும் ஃபார்ம்லயே பொய் சொல்லி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1-2 மரணம் ஏற்படதான் செய்யும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த இஷ்யூல எங்க கம்பெனியை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. உலகம் முழுக்க எங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க சார். MN2ல முத ரெக்கார்ட் ஆன கேஸ் நவம்பர் 17, 2011 வந்திருக்கு. அப்புறம் 3 மாசத்துல சித்தார் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்களுக்கு எல்லாத்தையும் டீடைல்டா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். நான் கரெக்டான மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட கண்ணை பார்த்து அவரோட மகளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல. கார்டன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அவளை திரும்ப கூட்டிட்டு போறேன். என்ன? அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக போறேன். ஏன்? நான் அவளை வேற டாக்டர்ஸ் கிட்ட காட்ட விரும்புறேன். நிறைய டெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போறேன். அதனாலதான். இந்த ஊர் டாக்டர்ஸ் உங்க ஊர் மாதிரி இல்லாம இருக்கலாம். அதுக்குன்னு மோசமானவங்க இல்ல. ரியாஸ் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட். அவளை பாத்துக்க அவரை விட யாருமே தகுதியானவங்களும் இருக்க முடியாது. நாம எதையும் மிஸ் பண்ற மாதிரி தோணுது.
உன் வேலைக்காக நீ இங்க இருக்கிறது உனக்கு வேணும்னா வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா இதுல என் மகளுக்கு என்ன சம்பந்தம்னு புரியல. ஒருவேளை என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நாம எதுலயாச்சும் போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? என்ன நடந்துட போகுது? நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கலன்னு நீ நினைக்கிறியா? என்ன அவள் அப்படியே அம்போன்னு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நான் சும்மா இருந்துமே நினைக்கிறியா? அவ சரியாக வாய்ப்பு இருந்தா, வெறும் 1% வாய்ப்பு இருந்தா கூட இந்த இடத்துல அவளை பாத்துக்கிற மாதிரி வேற எந்த இடத்துலயும் பாத்துக்கவே மாட்டாங்க. அவளை நான் எங்கேயும் அனுப்ப போறதில்ல. சொன்னது உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? ஏற்கனவே பேசியிருக்கோம். உனக்கு ஷெஷாத் எப்படி தெரியும்? உன்னோட பேர் என்ன? ஷெஷாத உனக்கு எப்படி தெரியும்? இந்த பேப்பர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நான் அவனோட ஃப்ரெண்ட். அவன் வைஃப் தான் நம்பர் கொடுத்தாங்க. ஷெஷாத் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. நீ தான் இந்த பேப்பர்ஸை கொடுத்தியா? என்னால இது போன்ல சொல்ல முடியாது. எங்க வரணும்? அப்ப நான் இன்ஜினுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேன். யார் அவனை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி ஏதோ நியூஸ் சேனலுக்காக மருந்து கம்பெனியை பத்தி எழுதிட்டு இருந்த இவரை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அவனுக்கு உண்மையிலேயே ஒருத்தனோட குற்ற உணர்ச்சியை எப்படி நல்லா தூண்டணும்னு தெரியும். அவனுக்கு அது கைவந்த கலை. இத நீதான் பண்ணன்னு யாருக்கும் தெரியாது. ஃபரூக், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியலையா? சரியானத பண்ணு. ஷெஷாத் காணாம போன அன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட பேசினார்ல? ஆமா, அவன் கால் பண்ணான். அவங்க அவனை துரத்துறாங்கன்னு மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு தெரியும். அவனால எங்கேயும் போக முடியல. அவருக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஆனா என்னால கெஸ் பண்ண முடியும். நீங்க சொல்றது அந்த ட்ரக் டெஸ்ட் பத்தி தானே? கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பத்தியா? அதெல்லாம் ஆரம்பத்துல தான். இது அந்த பிரச்சனையோட வெறும் ஒரு துளி மட்டும்தான். அவங்க மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ப்ளீஸ், பிரச்சனை.
இப்படிப்பட்ட கதைக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹையர் அபிஷியல் ஒருத்தர் ஒரு பெரிய ஊழல்ல ஈடுபட்டதை பத்தி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தான். ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேண்டில் லஞ்சம் வாங்கினாருன்னு ஏதோ சொன்னான். ஒரு பயங்கரமான கதை பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு, அவனை ஃபேமஸ் ஆகுச்சு. ஆனா இதுல உண்மை என்னன்னா அது எல்லாமே கட்டுக்கதை. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மந்திரியில இருந்து டீ கடை பாய் வரைக்கும் எல்லாருக்குமே நடக்கிற பிரச்சனைக்கான காரணம் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே சாதாரணமா நடக்காது. இதெல்லாம் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான்னு பாவம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷிஷாத் வியூவர்ஸ் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை தான் கொடுத்தான். இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல, மருந்தும் இல்ல. அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசாதீங்க, இது ரொம்ப ஆபத்து. மிஸ்டர் எவன்ஸ், மிஸ்டர் எவன்ஸ், என் பேர் மரியம். நான் வக்காஸோட ஷோல வேலை செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அமீனா கிட்ட உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் தான். இது எல்லாமே அந்த மருந்தோட ட்ரையல்ஸ் பத்தினதுதான், சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? உனக்கு ஷசாத்தோட ஸ்டோரி வேணும்? நான் ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன். நான் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களுக்காகவா? நான் ஷசாத்தை பார்த்தேன். சார், இன்னொரு முக்கியமான விஷயம். சுல்தான் என்ஜினிக்கோட ஹெட் அங்க இருந்தாரு. கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே, ஆனாலும் இந்த நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கலையா சார்? எக்ஸ்கியூஸ் எந்த 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 கம்பெனியும் இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணல. வரக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாத்தையும் பண்றோம். நான் அவர்கிட்ட இப்பவே பேசணும். உனக்கு என்ன பேசணும்? இங்க பேசலாம் ஒண்ணு இல்ல. என் ஆபீஸ்க்கு வா, அங்க உட்கார்ந்து பேசு. எனக்கு எல்லாமே தெரியும். ஜார்விஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அத பத்தி கூட எனக்கு தெரியும். இந்த ஒரு பேரை மட்டும் நான் கேட்டேன், ஜார்வஸ். உங்களுக்கு இத பத்தி தெரியாது. சொல்ற கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், சொல்ற கேளுங்க. வேண்டாம். சார், என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார். முதல்ல எல்லாரும் பின்னாடி போங்க. பின்னாடி போங்கன்னு சொல்றல. போங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போப்பா, அப்புறம் பேசிக்கலாம். போன் சொல்றல. சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க. அதிகாலை நேரத்துல ஷசாத் அமீனோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோதனைகள் அமீனோட ரத்தத்துல வைரஸ் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்கு. அவரோட மரணத்துக்கு மத்தவங்களோட தாக்குதல் காரணமா இருக்குமோன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அவர் இறந்த நேரம் நேற்று இரவு 1 மணியா இருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
என்னது இதெல்லாம்? இது நமக்கு எவ்வளவு முக்கியமான டைம்னு தெரியுமா? இதுல இவன் வேற. முதல்ல இவனை ஏதாவது பண்ணு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சில முக்கியமானவங்க வர போறாங்க, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப வேகமா நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் கையை நீட்டி அவங்க பங்கு கேட்க போறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மோதல்ல வந்து அனாவசியமா மாட்டிக்காத. ஷெஷாதோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இன்னொருத்தருக்கான நான் ஒன்னும் உன்னை டிஸ்கஸ் பண்றதுக்காக இங்க கூப்பிடல. சொல்றத கவனமா கேட்டுக்க. இந்த புது டீல் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பல பேருக்கு அதனால நிறைய ஆதாயம் இருக்கு. ஏன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கூட இதனால ஆதாயம் கிடைக்கலாம். அப்புறம் சுல்தான் ஐயாவுக்கு உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களை எல்லாம் இருக்கீங்களா இல்லையான்றது கூட சுல்தானுக்கு தெரியாது. ரூலிங்லேயே வச்சுக்கோ, எப்போ வேணாலும் வரலாம். இந்த வாட்டி அவனை தப்பிக்க விடக்கூடாது. பார்த்துட்டாரு. சுல்தான் சார், சுல்தான் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க கம்பெனி இந்த மாதிரி ட்ரக் டெஸ்ட் பண்ணதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருப்பா, 10,000 முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ட்ரக் டெஸ்ட் பண்ணது இன்ஜினுக்கு இல்ல. நாங்க ஒரு சிஆர்ஓவை ஹையர் பண்ணிருந்தோம். அவங்க ரிசல்ட்ஸ் கரெக்ட்டா வரும்னு நம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ சார். ஆனா எத்தனையோ பேர் இறந்துருக்காங்களே சார், அவங்க உயிருக்கு நீங்க பொறுப்பு இல்லையா சார்? எனக்கும் சொல்லுங்க சார், எந்த சம்பந்தமும் இல்ல. பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல. முதல்ல நீங்க இத மாதிரி எத்தனை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஜார்விஸ் புரோகிராம பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். சார் எதையுமே சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார். 2 நிமிஷம். இது என்னது? ஹலோ கிரேக். ஃபரூக், சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஷெஷாத் பத்தி, இங்க நடக்கிற சம்பவங்கள் பத்தி. உடனே இடத்துக்கு வாங்க. சீக்கிரம், அவன் தப்பிச்சிடக்கூடாது. ரவுண்ட் அப் பண்ணுங்க, அவனை விட்டாதீங்க. சீக்கிரம், அவன் எங்க போனான்னு தெரியலையே. சீக்கிரமா தேடுங்க. அவன் எங்கேயாவது இருப்பான். நல்லா தேடி பாருங்க. அங்க போனா பாருங்க. சீக்கிரமா வாங்க. எங்க போனா? இந்த மாதிரி தான் போனா. சீக்கிரமா வாங்க. சீக்கிரம். எங்க எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. ஏய், நீ அந்த பக்கம் போய் பாரு. நீ இப்படி போ, சீக்கிரம் போ.
இந்தாப்பா தண்ணிய குடி. தண்ணி குடி. ரொம்ப நன்றி. ராத்திரி ஒரே சத்தமா இருந்துச்சுப்பா. வெளியே வந்து பார்த்தா நீ மயக்க போட்டு விழுந்து கிடந்த. உன் நேரம் நல்லா இருக்குப்பா. ஏன்னா இந்த ஏரியால நிறைய நோயாளிங்க இருக்காங்களாம். எனக்கு எதுவும் புரியல. அப்படியே உட்காருப்பா. உட்காரு உட்காரு உட்காரு. மறைச்சுக்க. எல்லா இடத்துலயும் உன்னை தேடுங்கிறானுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? சரி விடு. எனக்கு உதவ முடியுமா? இங்க இருந்து வெளியே போறதுக்கு ப்ளீஸ். நிறுத்து. என்ன பிரச்சனை சார்? மூட்டையில என்ன இருக்கு? உனக்கு கண்ணு தெரியலையா? உன் அழுக்கு ஜெட்டி தான் இருக்கு. இத சர்ச் பண்ணணும். இருங்க. அதான் சொல்றாங்கல்ல, உள்ள ஒண்ணும் இல்ல சார். துணி எடுத்து உள்ள போட்டு போங்க. இருக்கிற பிரச்சனையில இவனுங்க வேற. வாங்க போலாம். துணியெல்லாம் உள்ள போடுங்க சார். போடுவாங்க. ஏற்கனவே நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம். போறேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சார் போடுங்க சார். என்ன நடக்குது? வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா அது ஆனா என்ன? ஒண்ணும் இல்ல. நல்லது, வைக்கிறேன். ஹலோ ஃபஹத். கிரேக், நீ எங்க போய் தொலைஞ்ச? நான் சேஃபா தான் இருக்கேன். சொல்றத கேளு. சீக்கிரம் என் வீட்டுக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற தண்டவாளத்துக்கு பக்கத்துல வந்து என்ன பாரு. மறக்காம ட்ரெஸ்ஸையும் கொண்டு வா. சரி. வந்துட்டியா? வெள்ளக்காரன் எங்க? அவனை கொன்னுட்டியா என்ன? அவனை எப்படி கொள்ளுவ? அவன் உயிருக்கு நம்ம உயிரோட மதிப்பு ஜாஸ்தி தானே. பேசுறத நிறுத்து. என்னாரும் டீல் கூட முடிஞ்சிருக்குமே. நீ என்ன உயிரோட விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட குடும்பத்தை நான் தான் சொன்னேன்ல, என் விரல் கூட அவங்க மேல படாது. ஏமாத்துக்காரன். நான் உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட வியாதிங்களுக்காக என்ன பண்றீங்க? பெருச்சாளிங்க. எப்பயும் அவங்கள மாதிரி ஆக மாட்டீங்க. எப்பவுமே சாக்கடையில தான் வாழ்வீங்க. அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி தான் போடுவாங்க. புரியுதா?
ஜெனகஸ்ல ஜார்விஸ்ங்கிற ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? இந்தா இத பாரு. இதான் ஜார்விஸ் தான் M2 ரிசர்ச் ப்ரோக்ராமோட கோட் நேம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் பேட்சையும் மருந்தையும் உருவாக்கியிருக்காங்க. என்னது? நீ மருந்து நான் சொன்ன? என்னால அவளை காப்பாற்ற முடியும். ரொம்ப அழகா இருக்கு. இங்க யாரு பாருக்கா? ஓ, சரி சரி. அடச்சே. வா, கிளம்பலாம். மரியம், இப்போ நீ எங்க இருக்க? கவலைப்படாதீங்க, இது எல்லாமே ஆஃப் த ரெக்கார்ட் தான். இப்ப 2 பேரும் கொஞ்சம் நேர்மையா பேசலாம். இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? சுமார் 4 வருஷத்துக்கு முன்னாடி நகரத்தோட வெளிப்புறத்துல சில கேசஸ் இருந்தது. நார்த் சைடுல கொஞ்சம் ஏதோ கட்டுக்கதை மாதிரி எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு மனப்பிரம, அது மொத்தமா வெடிக்கிற வரைக்கும் யாருமே அதை கவனிக்கல. கடைசி அது குறுகிய நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அவங்க அவசரமா கண்டுபிடிச்சாங்க. ஆக்ரோஷம், கோபத்தோடைய வெடிப்பு, நான் அதை பத்தின ப்ரோக்ரஸ ஒரு டீட்டெயில்டான இன்டர்னல் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணியிருந்தேன். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவங்க தான் உங்களை நிறுத்த சொல்லிட்டாங்கல்ல? அவங்க நேரடியா சொல்லல, ஆனா ஆமா, அவங்க அந்த மருந்த பதுக்கி வச்சிருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு நாளைக்கு தெரியல, நிரந்தரமா கூட இருக்கலாம். அந்த மருந்து அவங்க அழிச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? தெரியல. சொல்லிருந்தா நானே பண்ணிருப்பேனே. பரவாயில்ல, ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். ரொம்ப பசிக்குதா? நீங்க நைட்டு கூட எதுவும் சாப்பிடல? டீ குடிக்கணும் போல இருந்தது. பாகிஸ்தான்ல 13,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. உலகம் முழுக்க கேஸ் அதிகரிச்சிருக்கு. சிதாரோட விலையும் உச்சத்தை எட்டி இருக்கு. இப்ப இன்ஜெனிக்கோட ஸ்டாக் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருக்கு. கூடவே US டேக் ஓவர் பத்தின வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. மிஸ்டர் சுல்தான், உங்க கம்பெனி தினமும் பல கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கு. இது அநியாயம் இல்லையா? ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நாங்க தான் இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லனா இந்த நோய் இந்த நாட்டையே அழிச்சிருக்கும்.
இதுக்கு நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிக்க நாங்க 2 மடங்கு உழைச்சிட்டு இருக்கோம். கூடவே சிடாரோட அதிக தேவைக்கும் ஈடு கொடுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்க ஃபேக்டரிஸ் இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. குட் நைட்டுங்க. போய் தூங்கு, நான் வரேன். நியூட்ரல் பிரெயின் ஆக்டிவிட்டி தான் அவங்களோட ஒரே டிஃபென்ஸ். இப்போ அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. 2-3 வாரத்தில் நாம் அவங்கள இழந்துருவோம். அவங்க அம்மா கேன்சர்ல இறந்தா. எனக்கு தெரியும். கீமோதெரபி அவளை மொத்தமா உறிஞ்சி எடுத்துடுச்சு. அவளுடைய இடது பக்கம் இங்க அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனா என் ஜியா அவளை சுத்தம் பண்ணி சாப்பாடு கொடுத்து அவ கூட பேசிட்டு இருப்பா. ஒரு நாள் அவ முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னா, ஒரு டாக்டராக போறேன்னு. நான் சம்பாதிச்சது எல்லாமே இவளுக்காக தான். ஆனா கடைசியில என்னால இவங்க 2 பேரையுமே காப்பாற்ற முடியல. ஹலோ. ஹலோ, என் பேரு இம்தியாஸ். என்னதான் நீ தேடிக்கிட்டு இருக்க?
ஆமா, இது என்ன இடம்? இது எங்களுடைய லேட்டஸ்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. எங்க விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு. எந்த விஷயம் கைமீறி போயிருக்க கூடாது. இந்த வைரஸ்ல பல அற்புதமான குணாதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ரிசர்ச் மூலியமா பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரிசர்ச்ல நான் என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்படி பண்ணணும்னா என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்னாங்க. கண்டுக்காம இருக்க சொன்னாங்க. சில பேரை சாகடிக்க சொன்னாங்க. இது எல்லாம் ஒரு கிழவனுடைய பேராசைதான். வேற வழி இல்லாம நானும் அந்த தப்பு செய்ய ஒத்துக்கிட்டேன். சரி, அந்த மருந்து என்னாச்சு? என்னாச்சு? அந்த அந்த ஆளு. எந்த ஆளு? யார சொல்ற? அவன்தான் வெள்ளக்காரன். நாம துரத்திட்டு இருந்தோம்ல, அவன் லேபுக்கு வந்துட்டான். நீ என்ன சொல்ற? லேபுக்கு எப்படி வந்தான்? அது எனக்கு தெரியல. ஆனா டாக்டர் இம்தியாஸ் கூட இருக்காரு. சீக்கிரமா நீ நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ இப்பவே. நாசிஃப், நான் இப்போ போகணும். நில்லு. என்னாச்சு? இதெல்லாம் எப்ப முடிய போகுது? இங்க வா. இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபேஸ் 3 கடந்தவங்க. மியூட்டேஷன்ஸை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக இதுங்களை உயிரோட வச்சிருக்கோம். இவங்களை சோதனைக்கு பயன்படுத்துறீங்க. இதுதானா? ஆமா. இதோ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. எடுத்துக்க.
யாருக்காவது கோட் தெரியுமா? இல்ல இல்ல. ஏன் கூடவா? சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு, இல்லைன்னா 2 பேரும் சத்து போயிடுவோம். நிலே, இம்தியாஸ் எங்க? இறந்துட்டாரு. நீதான் அவரை கொன்னியா? இல்ல. பாக்ஸ்ல என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் ஒண்ணுதான்டா. எல்லாத்தையும் உங்க வரைக்கும் பண்ணிக்கிறீங்க. உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. எங்களை சாக விட்டுறீங்க. உங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை.
நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி, இன்னைக்கு நைட்டுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? இருக்கு. என்ன இத கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? மறுபடியும் உனக்கு விளக்கமா சொல்லணுமா? சரி, பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்குதான், கவலைப்படாத. நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண. நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போயிருக்கலாமே. போய் ஏதாவது வெளியூர்ல சொந்தக்காரங்க வீட்டுல இருங்க. நான் எங்கேயும் போறது இல்ல மிஸ்டர் ரேவன்ஸ். இதுதான் என்னோட வீடு, என் குடும்பத்தோட வீடு. சரியான விஷயத்துக்காக போராடி இறந்திருக்காரு. அவருக்கு நேரம் பத்தாம போயிடுச்சு. கடைசியில அவர் எப்படி ஆகணும்னு நினைச்சாரோ அப்படியே தான் ஆனாரு. அதுதான் எனக்கு அவர் விட்டுட்டு போன பரிசு. சாராவுக்காகவும். போ, அதையும் எடுத்துட்டு போ. யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது வாங்க ப்ளீஸ். ஒண்ணு இல்ல. ஓகே. நசீர் சார், இங்க என்ன பண்றீங்க? உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. என் கூட வாங்க. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க தப்பிக்க முடியாது சார். ஓகே. பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னோட லாயர் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வழிய விடுங்க. மக்களுக்கு உண்மையை சொல்லாம நீங்க கேளுங்க. தொடர்ந்து இந்த மெயின் ஸ்டோரிக்காக இன்ஜினிக்ல விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். ரகசியமா ரெக்கார்ட் பண்ண இன்டர்வியூல கம்பெனியோட டாப் சயின்டிஸ்ட் பேட்சோட விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இன்ஜினிக் MN2ஓட மருந்த வெளியிடாம வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இன்ஜினிக்க ஒரு அமெரிக்கன் பார்மசிட்டிக்கல் கம்பெனி வாங்கின கொஞ்ச நாள்லயே இந்த தகவல் வெளிவந்திருக்கு. இதுவும் அந்த டீல்ல ஒரு பகுதியான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அதை வெளியிடாம தடுத்தது முதலாளிகள் தானோன்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. இருந்தாலும் நிபுணர்கள் இந்த மருந்தை சோதிக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு முழுமையான தீர்வுன்னு இன்னும் எந்த ஆதாரமும் இல்ல. பல நாள் உறக்கத்துக்கு பிறகு இந்த வைரஸ் அதிக ஆற்றலோட வரக்கூடும். உலக சுகாதார மையம் ஒரு தீவிரமான எச்சரிக்கையை